இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து நம்ம டிஎன்எஸ் சார்பிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10:30க்கு ஆன்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் சந்தேகத்துக்கு உட்பட்ட கேள்விகள் எத்தனை இருக்குது, என்னென்ன அதுக்கான விளக்கங்கள் என்ன, அதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்போம். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நாம் வீடியோ போட்டதில் ஒரு 8 கேள்விகள் வந்து தவறாக இருக்குது. அதில் அந்த சைக்காலஜி கொஸ்டின் வென் டயக்ராம் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து சொல்லலை. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனும் சரியாக வர மாதிரி இருக்குது. அதாவது ஒரே பியும் வர மாதிரி இருக்குது, சியும் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி முரண்பட்ட கேள்விகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா நாம் சொன்னது 8, இப்போ வென் டயக்ராம் சேர்த்துனா 9 கேள்விகள். ஒரு 70 கொஷனில் 9 கேள்விகள் வந்து சந்தேகத்துக்கு உட்பட்ட கேள்விகள் டவுட்டட் கொஷனாக இருக்கும் பொழுது மாணவர்கள் வந்து உறுதியாக இருக்க முடியல. நம்ம பிசிக்கல் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்ற ஒரு சந்தேகத்தில் இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 65 வருது, 64 வருது, 63 வருது, 62 வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களாம் வந்து ஓகே நம்ம 1, 2 முன்ன பின்னா வந்தாலும் நம்ம வந்து செலக்ட் ஆயிடுவாங்க, பிசிக்கல் பண்ணலான்னு பண்ணுவாங்க. இந்த பார்டரில் இப்போ கட் ஆஃப் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதில் நம்ம பிசி, எம்பிசி, எஸ்சிக்கெலாம் ஒரு 58 சொல்லியிருப்போன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 58 சொல்லியிருக்கேன், ஓகே சார் சொல்லியிருக்காரு ஒரு 58 இருக்குது, நம்ம பிசிக்கல் பண்ணலான்னு நினச்சாங்க அப்படின்னா, இப்போ இந்த 8, 9 கேள்விகள் முரண்பாடுகள் இருக்கு இல்லையா. ஸோ இதில் ஏதாவது ஆன்சர் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் நான் வந்து எல்லாருக்குமே சொல்லலை, பாதி பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரைட்டா ஒரு 3 மார்க்கு குறையலாம். ரைட்டா 3 மார்க்கு குறையலாம். அதாவது 2 ஆப்ஷனுங்க சரின்னு கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, அதே மார்க்கு தான் வரும். இல்லை ஆப்ஷனே மாறுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த விண்வெளி மையமும் டவுட்டட் தான், அந்த இலை கொஷின் டவுட்டடில் இருக்குது, அது மாதிரி நிறைய கொஷின் இருக்குது. ரைட்டா நம்ம அந்த சந்தேகத்துக்கு உட்பட்ட கேள்விகள் நம்ம எடுத்த அனைத்து விதமான கேள்விகளும் அந்த ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் அப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்த 8, 9 கேள்வியிலுமே இருக்குது. அந்த சைக்காலஜி 2 கொஷின் வந்து ஃபிக்ஸடாக வந்து தப்பு தான், ஆப்ஷன் இல்லை, இன்னொன்று கேள்வியே தவிர அது 2த்துக்கு கன்ஃபார்ம் மார்க் கொடுத்துருவாங்க. இந்த சைக்காலஜி 2 கொஷின் தவிர அந்த வென் டயக்ராம் கூட அவங்க என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது இல்லையா. அவங்க பி கொடுக்கலாம், அல்லது சி கொடுக்கலாம், பிசி 2மே கொடுக்கலாம், என்ன கொடுப்பான்னு தெரியாது. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன 9 கேள்விகள் சொல்லியிருக்கேன். 9ல் 2 கேள்விகளை விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 7 கேள்வி ரைட்டா. 7 கேள்விகள் வந்து முரண்பாடான கேள்வி. இப்போ வந்து எல்லாரும் அப்ஜெக்ஷன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இது அவங்க கன்சிடர் பண்ணும்போது ஒரு 3-4 கேள்வி வந்து மாற்றி விட்டாங்க அப்படின்னா, இப்போ 10:30க்கு படி நான் சொன்ன மாதிரி வந்து 59, 58 வருது அப்படின்னா, ஸோ வந்து அது வந்து பாதி பேருக்கு வந்து 55, 56, 54 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எனக்கு ஃபிசிக்கல் நான் செலக்ட் ஆக மாட்டேன் சார், எனக்கு ஆஸ் பர் 10:30க்கு படி ஒரு 56, 57 வருது அப்படின்னா, ஸோ இவங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா 60க்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, 60, 61க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ யார் ஃபிசிக்கல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இந்த பார்டர் கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கும் ரைட்டா. ஒரு 70 கேள்வியில் இத்தனை கேள்விகள் வந்து டைப்பிங் எரர் இருக்குது, கண்டென்ட் மிஸ்டேக் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷனான ஒரு கேள்வி எடுத்து வச்சுருக்காங்க. அது வந்து குழப்பமாக இருக்கிற மாதிரியான கேள்விகளாக இருக்குது. ஒரு கேள்வியை வந்து ஃப்ரேம் பண்ணும்போது அதை ஃபேக்ட் செக் பண்ணணும். கண்டிப்பாக இதுதான் கேள்வி, இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக இதுதான் 100% இதுதான்ற மாதிரியான ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கணும். கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா, மாணவர்கள் அந்த குழப்பத்தில் ஏதோ ஒரு ஆப்ஷனை வந்து போடுறாங்க, அது தப்புன்னு போடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது இவங்க ஏதோ ஒரு ஆன்சர் கீ கொடுக்குறாங்க. இப்போ ஃபைனல் கீ ஆன்சர் நமக்கு ஃபைனல் கீ ரிசல்ட் கொடுக்கும்போது தான் நம்ம ஃபிசிக்கல் செலக்ட் ஆனோம் இல்லைன்னு தெரியும். பட் இந்த 10:30 கீ வச்சு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு சொல்லி. இப்போ இருந்தே நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து அந்த மெயின்டைன் பண்ண முடியும், அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஃபிசிக்கலில் ரைட்டா. கரெக்டாக நம்ம வின் பண்ண முடியும், நம்மளால் ரோப் ஏற முடியும், மற்ற எல்லாமே ட்ரைனிங் இப்போ தான் எடுத்தால் தான் முடியும். கடைசி நாளில் நான் செலக்ட் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் நான் ஃபிசிக்கல் ட்ரைனிங் போகிறதுலாம் நடக்காத காரியம். ஸோ இந்த மாதிரி வந்து 9 கேள்விகள் 8 கேள்விகள் ஒவ்வொரு அகாடமியும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. சில பேர் 6 கொஷின் தப்பு பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து 8 சொல்லியிருக்கேன். இப்போ இது அந்த வென் டயக்ராம் சேர்த்தனா 9 ஆகிப்போச்சு. இன்னும் சில பேர் 4, 5ன்னுவாங்க. எப்படி இருந்தாலுமே ஒரு 70 கொஷின் மெயின் பேப்பரில் ஒரு இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கன்ஃபியூஷன் குழப்புற மாதிரி, தப்புக்கிற மாதிரிட்டு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் அது வந்து நல்லா படித்தவங்களை வந்து பாதிக்கும். நான் கமெண்ட்லேயே பார்த்தேன். இப்போ இவங்க வந்து கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பார்டர் கட் ஆஃபில் இருக்கிறவங்க ஒரு சில பேருக்கு ஹாப்பியாக இருக்கும், நமக்கு வந்து மார்க் வந்துடும், நம்ம செலக்ட் ஆயிடுவோம். ஒரு சில பேருக்கு பயமாக இருக்கும், ஐயோ நம்ம மார்க் போயிடுமே, கீழே இருக்கிறவங்களும் கொஞ்சம் வந்துடுவாங்களே, ஆனால் அவங்க போட்டியே வந்துடுவாங்களே. ஸோ இந்த மாதிரியான ஒரு பயமும் இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால் ஒரு எக்ஸாம் வைக்கும் போது டிஎன்எஸ் சார்பிக்கிட்ட நாங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க அப்படின்னா, கொஷின் ப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னா குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கிற கொஷினை எடுக்கணும். அதை தப்பு இல்லாமல் டைப் பண்ணி அதை தப்பு இல்லாமல் அந்த கொஷின் எடுத்தால் 100% இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஒரு கொஷினுக்கே 2 ஆன்சர் 3 ஆன்சர் வர்ற மாதிரிலாம் நீங்கள் ஆப்ஷனை வந்து பிட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த எக்ஸ்ரே காமா கதிர் கூட பார்த்தீங்கன்னா டேபிள்லேருந்து எடுத்திருக்காங்க. அங்கே ஆல்பா பீட்டா காமான்னு இருக்குது, மொத்தம் 3 இருக்குது. 3 கம்பேர் பண்ணும்போது காமா வந்து ஒளியின் திசை வேகத்தில் போகும் ரைட்டு. எக்ஸ்ரேன்னு சொல்லி எக்ஸ் கதிர்கள்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை பிட் பண்ணியிருக்கீங்க. அது டம்மி ஆப்ஷன், அதாவது நம்ம 4 ஆப்ஷனை பிட் பண்ணணுமேனு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா போடக்கூடிய ஆப்ஷனும் சரியாக வர்ற மாதிரியே வருது. எக்ஸ் கதிர்களும்
ஒளியின திசைவேகத்தில் செல்லுன்ற மாதிரி இருக்குது. அப்போ டம்மி ஆப்ஷனை வந்து நம்ம ஃபிட் பண்ணும்போது ரைட்டாக நம்ம கொஷினை எடுக்கும்போது ஆல்பா பீட்டா காமான்னு இருக்குது. காமா ஆன்சர்னு தெரியும், ஆன்சர் நம்ம அதை கொடுக்க போகிறோம். பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, என்ன கதிர்கள் கொடுக்கலாம்னா இப்போ இவங்க எக்ஸ் கதிர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒளியின் திசைவேகத்தில் செல்லாத வேறு ஏதாவது ஒரு இதை வந்து அங்கே ஃபிட் பண்ணியிருக்கலாம், அல்லது இவற்றில் எதுவும் இல்லைன்னு கொடுக்கலாம். ஸோ வந்து ஒரு கேள்விக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றத தெளிவாக வந்து ஃபிட் பண்ணணும். கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ எக்ஸ் கதிலும் கொடுத்துருப்பாங்க, இப்போ ஒரு சில பேர் காமா கதிலும் கொடுத்துருப்பாங்க. இதனால் வந்து முரண்பாடுகள் ஆகுதில்ல. இப்போ ரெண்டுத்துக்குமே ஆன்சர் கொடுத்தாங்கன்னா ஓகே, ஏதாவது ஒன்று மட்டும் சூஸ் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இல்லை காமா கதிர்கள் தான் ஃபிக்ஸடு அப்படின்னாங்கன்னா அப்போ எக்ஸ் கதிர்கள் கொடுத்தவங்களுக்கு நிலைமை என்ன ஆகுது? அதுவும் சரின்னு தான் வருது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனான கேள்விகள், நிறைய கேள்விகள், ஒரு 70 கேள்விகள் இவ்வளோ கேள்விகள் தவறாக இருக்குன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்கள்கிட்ட என்ன கன்வே பண்ண வரேன் அப்படின்னா, இந்த பார்டரில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள். போலீஸ் தான் உங்களுடைய எய்ம், போலீஸ் தான் என்னுடைய எய்ம். அது எஸ்ஐ இருக்கலாம், பிசி இருக்கலாம், இந்த வருஷம்னாலும் அடுத்த வருஷம் நான் இது மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்கல் செலக்ட் ஆனாலும் சரி ஆகலாலும் சரி, நீங்கள் ஃபிசிக்கல் வந்து ட்ரை பண்ணுங்கள், ட்ரெயின் அப் பண்ணுங்கள், படிச்சுட்டே இருங்க. ஸோ வந்து மிஸ் ஆனாலும் நம்ம அடுத்த டைம் பார்த்துக்கலாம். ஏன்னா பார்டர் கட் ஆஃபில் இருக்கிறவங்க ஓவரால் வருவீங்களே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த பார்டர் கட் ஆஃபில் இருக்கிறவங்க நீங்கள் ஃபிசிக்கல் வந்து ட்ரெயின் அப் ஆகுங்க. இப்போ டிசம்பரில் எஸ்ஐ இருக்குது, டிகிரி முடிச்சுருந்தா படிச்சுட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு 56 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், நான் பேச்சு சொல்கிறேன். இப்போ யாருமே கட் ஆஃப்லாம் வந்து 58, 59, 60 சொல்லியிருப்பாங்க, 56 சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு இப்போ இந்த ஆன்சர் கீனால ஃபைனல் கே ஆன்சரில் உங்களுக்கு ஒரு 3 மார்க் எக்ஸ்ட்ரா வருதுன்னு வச்சுப்போம், ஒரு 59 வருது. அப்போ கட் ஆஃப் 59 வந்துருச்சு, உங்களை ஃபிசிக்கல் கூப்பிட்றாங்க ரைட்டா. ஃபைனல் கட் ஆஃபில் உங்களுக்கு கிடைக்கல, பட் ஆனால் ஃபிசிக்கல் கூப்பிட்றாங்க, நீங்கள் ஃபிசிக்கல் போகிறீங்க. ஏதோ சந்தர்ப்ப சூழல் உங்களுக்கு கிடைக்குதுன்னு கூட வச்சுக்கோமே. யாருக்குமே வந்து ஃபிசிக்கல் செலக்ட் ஆகிட்டா 100% உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்ல முடியாது, கிடைக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அங்கே கொஞ்சம் மார்க்கு அந்த 65, 64, 63 எடுத்தவங்க உள்ளே போயிடுவாங்க. அவங்களே கூட ஃபிசிக்கலில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 65 ஒரு மார்க் எடுத்திருக்காங்க, 67 எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோமே, ஸ்டேட் ஃபஸ்ட்டையும் வச்சுக்கோங்க, ஒரு மார்க் 67 62 வச்சுக்கோமே. அவங்களால ரோப் ஏற முடியல, அவங்களால ஓட முடியல. ஏதோ குரூப் 2ஓ குரூப் 1ஓ படிக்கிறவங்க இல்லை குரூப் 4 படிக்கிறவங்க ரிட்டனில் பாஸ் பண்ணிட்டாங்க, நல்ல மார்க் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபிசிக்கல் பாஸ் பண்ணிடுவாங்களா? ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸே அவங்க போலீஸ் எய்மே இல்லை, ஜஸ்ட் அட்டன் பண்ணலான்னு அப்ளை பண்ணலான்னு எழுதிட்டாங்க. அப்போ மார்க்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க எல்லோரும் செலக்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்ல முடியாது, மார்க் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து செலக்ட் ஆக மாட்டோம்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே இந்த ஃபிசிக்கலை பொறுத்து தான் இருக்குது ரைட்டா. ஸோ அதனால் பார்டர் கட் ஆஃபில் இருக்கிறவங்க நீங்கள் சேஃப்னு சொல்ல முடியாது, சேஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலை இருக்கிறவங்க ஃபிசிக்கல் வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருங்க. அது என்ன நடக்குதோ நம்ம வந்து ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் டிஎன்எஸ்ஆர்பி இந்த மாதிரி கன்ஃபியூஷனான கேள்விகள்லாம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளியர் கட்டான கேள்வியை கொடுத்துட்டு அதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்கணும். 1-2 தப்பு வரலாம். இப்போ நாமளே டெஸ்ட் பேட்ச் வைக்கிறாங்கன்னா 1-2 தப்பு வரதான் செய்யுது. இப்போ மேக்ஸில் 2 கொஸ்டின் தப்புன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது 72, 70 ஏதோ ஒன்று அதை வந்து தப்பு வரதான் செய்யுது. பட் ஒரு குழப்பமான கேள்விகள் இது தப்புன்னே சொல்ல முடியல. அவங்க கொடுத்த ஆன்சரும் சரின்னு தோணுது, இல்லை இதுக்கு இந்த ஆன்சரும் வரலான்னு தோணுது. இந்த மாதிரி குழப்பமான கேள்விகள் எடுத்தாங்க அப்படின்னா ஸோ நல்லா படித்தவங்களே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க, இதுக்கு என்ன பதில் கொடுக்குறது, எல்லாமே சரின்னு வருது அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவற்ற ஒரு பிரச்சனையாக இருக்கு இல்லையா. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து இந்த டைம் வந்து கட் ஆஃப் குறைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷனான கொஸ்டின் நிறையா இருக்குது. வாக்கியம் 1 வாக்கியம் 2 இது மாதிரி நிறையா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், 8-9 கொஸ்டின் தப்பாக இருக்குது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக வந்து நிறையா பேர் அதாவது கொஞ்சம் பார்டர் கட் ஆஃப் இருக்கலாம், கொஞ்சம் பின்னாடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரைட்டா. கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து முன்னாடி வருவாங்க. அப்போ இப்போ வந்து ஒரு தெளிவாக வந்து யாராலும் சொல்ல முடியல, நான் போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு வீட்டில் சொல்லாமா, நான் ஃபிசிக்கல் போகிறேன் அப்படின்னு சொல்லாமான்னா அவங்களே யோசிக்கிறாங்க, என்ன சொல்கிறது, திடீர்னு போயிடுச்சுன்னா என்ன சொல்கிறது, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி கேள்விகளை வந்து டிஎன்எஸ்ஆர்பி இதுக்கப்புறம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு கிளியர் கட்டாக இதுதான் ஆன்சர், இதுதான் ஃபிக்ஸட், நீங்கள் கூகுளில் தேடினாலும் சரி ஸ்கூல் புக்கில் தேடினாலும் சரி இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி தெளிவான ஒரு கொஸ்டின் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. நன்றி, வணக்கம்.